சம்பூர் அனல் மின் நிலையம் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் தொடர்பிலும் மக்கள் தமது எதிர்ப்பலைகளை வெளியிட ஆரம்பித்துள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ள நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தினால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கரண்ட் இல்ல, ஊடு கட்டித்தாருங்க உள்ளார்கள், ஊடு கட்டித்தாருன்னு சொன்னாங்க. ஊடு இல்ல, இவ்வளவு காலத்துல நம்ம கரண்ட் இல்லைங்க, தூசி, பிள்ளைங்களுக்கு ஒரே வியாதி, மற்றங்க தொழில் ஒன்றும் சரிவார இல்லை. இங்கே அனல் மின்சாரம் இருந்ததுக்கு வேலை இல்லை, நமக்கு ஒரு இதுவும் இல்லை, ரோட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, கரண்டும் இல்லை. 32 வருஷமா இருந்து ஒன்றும் கரண்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆன கஷ்டம், சரியான கச்சாங்காலத்தில் இருக்கல, சரியான தூசி, அதோட தண்ணியும் பழுதாக்கிட்டு வருது. நல்ல தண்ணி இப்போ குடிக்கல, அது தண்ணி தொழில் வர மாட்டேங்குது. தொழில் எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு தண்ணி போட்டாலும் தொழில் வருது இல்லை. போறல் மற்றது போக இந்த அதால தும்மல்கள் வருது, பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான தும்மல் அந்த தூசியால. அனல் மின் நிலையத்தை அண்டி வாழும் பல குடும்பங்கள் அனல் மின் நிலையத்தினூடாக வெளியேற்றப்படும் புகை மற்றும் நிலக்கரியின் தூசி காரணமாக விவசாயம் மேற்கொள்வதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குவதாக இந்த பகுதி விவசாயிகள் விசனம் வெளியிடுகின்றனர். குடிநீர் மாசடைவதன் காரணமாக சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதில் இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தூசி காரணமாக பல்வேறு தோல் மற்றும் ஏனைய நோய்களுக்கு சிறுவர்கள் பிரதேசவாசிகள் உட்படுவதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு காணிகளை பெற்றுக் கொண்டுள்ள போதிலும் அதற்கான நஷ்ட ஈடுகள் முறையாக வழங்கப்படவில்லை எனவும் மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். தமக்கு நிரந்தர வீடுகளை அமைத்து தருவோம் என கூறியவர்கள் இன்று வாக்குறுதிகளை மறந்து வாழ்வதாகவும், அனல் மின் நிலையம் தமது பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் தமக்கான மின்சாரம் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தேர்தல் காலங்களில் வாக்குகளுக்காக படையெடுக்கும் அரசியல் தலைமைகள் இந்த விடயத்தில் பாராமுகமாக செயற்படுவது ஏன் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நஷ்டம் போகுது. வருஷத்துக்கு 6 மாசம் தான் எங்களை தொழில் செய்யலாம். 6 மாசத்துக்கு நிலக்கரி தூசி டஸ்டால தொழில் எல்லாம் சரியா பாதிப்புக்குள்ள ஆகுது. அடிக்க முன்னுக்கு எங்கள்கிட்ட சொன்னாங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்கலாம், எந்த பாதிப்பும் வராது அப்படி இப்படின்னு சொல்லி அணு மின்சாரத்தை செஞ்சாங்க.